டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக, அந்த வெற்றியை சாதிக்கிறது சரித்திரத்துக்காக. எல் டொராடோ. சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிறேன். மாஸ் காட்டுறோம், பண்ற இதே மாதிரி பண்ற. இந்த சூரா, பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் தியேட்டர் பிரிண்ட்ல பாத்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்டா எல்லாராலையும் சூனா பண்ண ஆயிட முடியுமாடா? அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணாம். சோ வணக்கம் டோலர்களே. அதாவது என்னன்னாங்க, இந்த சூரா, பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் அறக்குறையா பார்த்துட்டு நம்மளும் அப்படி ஒரு படம் எடுக்கிறோம் பாரு அப்படின்னு கிளம்பி ஜூனியர் என்டிஆர் பிரெயின் வாஷ் பண்ணி தேவரா அப்படின்ற ஒன்னோட கிளம்பி வந்திருக்காங்க. சோ அதான் இன்னைக்கு நம்ம அடிச்சு துவச்சு அலச போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தோட கதை என்னன்னா, கடலும் கடல் சார்ந்த படமுனாலே அதோட கதை என்னவா இருக்கும்? ஒரு மீனவ கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கேங் உள்ள வருவாங்க. அந்த கேங் கிட்ட இருந்து ஹீரோ ஊரை காப்பாத்துவாரு. இதுதானே காலாகாலமா கதை. சோ அதே கதை தாங்க இந்த படத்தோட கதையும். இது சூரா படத்தோட கதைப்பா. ஏன்டா போட்டு குடுக்குறீங்க? ஏன் போட்டு குடுக்குறீங்க? எங்க நீங்க எல்லாம் இப்படி கேட்டுருவீங்களோன்னு கதையில எப்படி சேஞ்ச் கொண்டு வரேன் பாருன்னு கதையை பல வருடங்களுக்கு முன் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் ஒருத்தர் ரோமானிய படைகள்னு போன வாரம் வந்து அடி வாங்கிட்டு போனா. இது வேறங்க, இது கொஞ்சம் வேற. ஒரு மலை, அங்க ஒரு 4 ஊருங்க. அப்போலாம் இந்த பிரிட்டிஷ் காலத்தை போலாம் பாத்தீங்கன்னா, கடல் வழியா வந்த பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை செய்யறதுக்காக ராஜா ஒரு படை அந்த மலை மேல வச்சிருந்ததாகவும், ஆனா இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த மலைவாழ் மக்களை யாரும் கவனிக்கிறது இல்லன்னு ஒரு தகவல். அதெல்லாம் சரிப்பா. இப்ப அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? வேற என்ன, கடல்ல இருந்து சரக்கு இருக்கிறாங்க. அட மலக்குறங்க. ஏன்டா அந்த காலத்துல பெரிய படைகளா இருந்தீங்கன்னா இந்த காலத்துல ஒரு ஆர்மிக்கு போறதோ இல்ல இந்த கடலை பத்தி எல்லாம் தெரியும்ல, சோ ஒரு கோஸ்ட் கார்டா போறதோ அதெல்லாம் கிடையாது. நேரா சரக்கிறக்க போயிடுறது. ஆமா, இப்படி ஒரு ஊர் இருந்தா அந்த ஊரை திருத்துறதுக்காகவே ஒரு ஹீரோ இருப்பாரு. அவர் எங்க என்ன பண்ணின்னு இருக்காரு? அவரும் கூட சேர்ந்து சரக்கு தாங்க இருக்கிறாரு. கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாஜிக்கை உடைப்பதே மேஜிக் என்பதை நிரூபிக்கும் அந்த நம்ப முடியாத ஆச்சரிய அனுபவம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். பறந்து விரிந்த நீலவானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு புள்ளி. அது பறவையல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். எப்பா, இது சூரா என்ட்ரி சீனுப்பா. மறுபடி அங்கதான் வராங்க. ஏண்டா எங்க அண்ணன் இப்படி என்ட்ரி சீன் வச்சதுக்கு என்ன அடிடா அடிச்சீங்க? இப்ப வாங்கடா சண்டைக்கு. ஐயா, எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. நான் அம்பு எய்தவர்கள்லாம் எங்கேயும் இருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை. தூங்கிக்கிட்டு இருந்தனுங்க கெட்ட போட்டு விட்டு கயிறை கட்டி அனுப்பிச்சு. தளபதி சார், எனக்கு இதுக்கு சம்பந்தம். அதுவும் இந்த ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அவரு அன்னைக்கு கடலுக்கு போனப்ப கடல் சீற்றமா புரியல, தான் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். பௌர்ணமி ராத்திரியில துளசி, கடல் சீற்றம் வேற அதிகமா இருக்கு. கடல் அமைதியா இருந்தாலும் ஆக்ரோஷமா இருந்தாலும் அதை எதிர்த்து போற மாவீரன் இருக்கிறப்போ என்ன பயம் முருகா? நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான்டா பாக்குறேன். ஆமா, அந்த சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டு எங்க போயின்னு இருக்காரு இவரு? வேற எங்க, ஊர் பசங்களோட சேர்ந்து சரக்கிறக்கதான். எங்கப்பா கதை சொல்லி இப்போ தேவரா கதை சொல்லி இப்போ. அடுத்த தலைமுறைக்கு சொல்ற அளவுக்கு பெரிய கதை இல்லடா உங்க அப்பாவோடது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? யோ, நீ ஒரு பெரிய மனுஷன். நீ தான் இந்த ஊரை காப்பாத்த போறேன்னு நினைச்சேன். நீ என்னையா அவங்க கூட சேர்ந்து அவனுங்களுக்கு ஈக்குவலா ரூட் அடிச்சுன்னு இருக்க. ஆக்சுவலி அவர் இதை வயிற்று பொழப்புக்கு பிடிக்காம தாங்க பண்றாரு. நீங்களாம் தப்பா நினைக்க கூடாது. இந்த ரவுடிலேயே நல்ல ரவுடின்னு கோலிவுட்ல ஒரு உருட்டு விட்டுவாங்களே அந்த மாதிரி. நடக்கட்டும். ஆமா, ஆக்சுவலி இவனுங்க இப்படி கடலுக்குள்ள போய் சரக்கு எடுத்துன்னு வந்து என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. இங்க தோணாங்க முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்க்க போறோம். அவன் ஒரு ஸ்மக்லர். அவன் தான் இவங்க எல்லாரையுமே வச்சு சரக்கு இறக்கின்னு இருப்பான். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க.
ஐயோ கதையை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன். இவனுங்க கதையை ரோஸ்ட்ல கூட சொல்ல முடியலைங்க. அப்படி ஒரு கேடு கெட்ட கதை. நீங்க எல்லா கொட்டையும் நான் முதல்ல இருந்து வரேன். அதாவது இந்த கதையை எப்படி ஓபன் பண்ணுவாங்கன்னா, இந்தியால நடக்க போற வேர்ல்டு கப் மேட்ச்ல ஒரு கேங்ஸ்டர் பாம்பு வைக்க போறதா போலீஸ்க்கு தகவல் வருது. சரி அந்த கேங்ஸ்டரை பிடிக்கலாம்னு பார்த்தா அவன் இந்த முருகன் சொன்னேல அவனை பாக்குறதுக்காக போனதா சொல்றாங்க. சரி இப்ப இந்த முருகன்ற கேரக்டர் எங்க இருக்கான்னு கேட்டா அவன் செங்கடலுக்கு போயிட்டதா சொல்றாங்க. செங்கடல்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நான் முதல்ல சொன்னேல அந்த 4 ஊர், அந்த 4 ஊரையும் சேர்த்தா அதுதான் செங்கடல். இப்ப போலீஸ் எல்லாம் அங்க கிளம்பி போறாங்க. அங்க போனா அங்க ஒரு பெருசு, அதுதாங்க நம்ம பிரகாஷ் ராஜ் தேவராவை பத்தி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேஜிஎஃப் மாதிரி எடுக்கிறாங்களாம். இப்ப அவர் சொல்லிட்டு இருக்க கதையில தான் நான் முன்னாடி சொன்ன சீன்ஸ் எல்லாம் வரும்னு வைங்களேன். இப்போ நம்ம இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துடலாமா? ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பைரா, தேவரா, அவர் புள்ள வரா, குஞ்சரா. ஐயோ அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. யாரா அவனுங்க காலக்கேருக்கு தத்து புள்ள மாதிரி எல்லாரும் பேரும் ராணியே முடியுது. சரி நம்ம கதைக்கு வருவோம். இப்படி பிடித்தும் பிடிக்காமலும் கடலுக்கு போய் ரூட் அடிக்கிற நம்ம தேவரா அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றாரு? ஊர் மக்களுக்கு நல்லது பண்றாரு. அப்படி அவர் நல்லது பண்ணக்கூடிய குடும்பத்துல இருக்க ஒரு பையன் ஒரு பாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா தாங்க தெரியுது அந்த பாமே இவனுங்க கடல்ல இறங்கி ஸ்மக்லிங் பண்ணிட்டு போய் கொடுத்ததுன்னு. அப்ப முடிவு பண்றாங்க என் தலைவன், இனிமே இந்த ஊர்ல இருந்து எவனும் ரூட் அடிக்க போக கூடாது, எல்லாரும் மீன் பிடிக்க தான் போகணும்ன்றான். ஐயோ தேவரா இத நீ ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கலாமே. ஆனா கூட இருக்க மித்த ஊர்க்காரனுங்களா இல்லப்பா நம்ம கடல்ல போய் சரக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்காங்க. அப்ப நம்ம தேவராக்கு வருது பாருங்க ஒரு கோபம். கண்டெய்னர்னு கூட பார்க்கலையே, கொண்டு வந்த சரக்கெல்லாம் மறுபடி கடல்லையே கொட்டிடுறாப்ல. திரு பக்தி திருநகை அஸ்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என அதாவது நார்மலா நம்ம போய் ஒரு கண்டெய்னர் பெட்டிக்கு பக்கத்துல நின்னோன்னு வைங்களேன், இந்த ஹைட்ல தான் இருப்போம். பட் இது தேவரா யூனிவர்ஸ். இது தேவரா யூனிவர்ஸ் பாருங்களேன். கண்டெய்னர்லாம் தேவரா முட்டி சைஸ்க்கு தான் இருக்குது. தேவராவோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் இது மட்டுமானு கேட்டா கிடையாது. இதுல ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. அதாவது இவங்களோட ஊர்ல ஒரு போட்டி நடக்கும். எப்படின்னா இவங்களோட ஊர்ல இருக்கவங்க அவங்களோட மூதாதையர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களை தான் வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை எந்த ஊருக்கான வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு போட்டி இருக்கும். அதாவது இந்த 4 ஊரையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் சண்டைக்கு வருவாங்க. அந்த சண்டையில யார் வின் பண்றாங்களோ அவங்க அந்த ஆயுதங்களை வச்சுக்கலாம். அப்படி ஒரு போட்டி. அப்படிப்பட்ட அந்த போட்டியில தேவராவும் பைராவும் சண்டை பிடிக்கிற ஒரு சீன் இருக்கும். என்னடா 10 நிமிஷம் ஃபைட் சீன்லாம் லாக்னு இருக்கேன். என் தலைவன் ராத்திரி ஆரம்பிச்ச ஃபைட்டை விடிய பண்ணிட்டு இருப்பான்டா. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா இந்த முறையும் ஜெயிச்சு ராயப்பனுக்கு குடு தேவரா. போட்டியை தொடங்குங்க. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? அந்த வீரர்கள்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு இந்த 4 ஊர்க்காரங்களோட சேர்ந்து சூரியனும் பார்க்க ஆசைப்பட்டானோ என்னவோ. அந்த சிகப்பு சூரியன் உதிக்கிற வரைக்கும் இவங்க சங்கத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. இது போல பல அசாத்திய திறமைகளை தனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் தேவரா ஊர் மக்களை எல்லாம் கடலுக்கு ரூட் அடிக்க போகாதீங்களா, சரக்கு இருக்க போகாதீங்களான்னு சொன்னதால மித்த இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து தேவராவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆடியன்ஸ் மத்தியில எல்லாம் ஒரு மகிழ்ச்சி. தேவராக்கு செட்டிங் பண்றாங்க, மீண்டும் மகிழ்ச்சி. ஆனா தேவரா யாரு சொல்லுங்க? தேவரா யாரு? கடல் மாதா, சாரி கடல் டாடி. அவர் அசால்ட்டா போட்டு தள்ள வந்தவங்க எல்லாம் போட்டு தள்ளிடுறாரு. பொழுதும் விடிஞ்சது கிழிஞ்சது. வில்லனுங்கெல்லாம் அவளோட ஓடி வரானுங்க தேவராவை எப்படியும் கொண்டு இருப்பானுங்கன்னு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவரா எப்படியும் எல்லாரையும் கொன்னுட்டு மாசா எல்லாரும் மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாருன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் கிடையாது. நீங்க ஊருக்குள்ள இருந்தா தான்டா என்ன கொல்ல பாப்பீங்க. நான் கடலுக்கு போறேன்டா, கடலுக்கு வாங்கடா, கடலுக்கு அங்க உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கடலுக்கு போயிடுறாப்ல. ஓ கடல் டாடி ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார் நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? சரி கடலுக்கு போன கடல் டாடியை பிடிக்கிறதுக்கு வில்லனுங்கெல்லாம் பின்னாடியே கிளம்பி போவாங்கன்னு பார்த்தா இல்ல. கடலுக்கு போனவனோட சண்டை செய்யணும்னா நமக்கு பயிற்சி வேண்டும், ஆயுதம் போதாது, ஆள் பலம் போதாதுன்னு ஆள் சேர்த்துன்னு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 12 வருஷமா கடலுக்கு போன தேவராவை கொல்றதுக்கு ஆள் சேர்த்துன்னு இருக்கான் அந்த பைரா. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
யோ ஆள் சேர்க்கிற பரவாயில்ல, அதுக்குன்னு 12 வருஷமாவா ஆள் சேர்ப்ப? கடலுக்கு போனவன் கடல் கடந்து பக்கத்து கண்ட்ரிக்கே போயிருப்பாயா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. இந்த 12 வருஷத்துல கடலுக்குள்ள எவனாவது சரக்கிறக்கணும் அப்படின்னு போனாலே முதுகுல மார்க் போட்டு திரும்ப அனுப்புறாப்ல நம்ம கடல் டாடி தேவரா. அதுக்கு இப்ப நீங்களாம் கேட்க கூடாது. ஏன் முருகேசா 12 வருஷமா ஒருத்தன் கடலுக்குள்ளவே குத்த வச்சு உட்கார்ந்துருக்கானா? அந்த மாத்து துணிக்கெல்லாம் எங்க போவான்? நடுக்கடல்ல எங்க சோறு பொங்கி சாப்பிடுவான்? அப்புறம் இந்த தாடி முடியெல்லாம் எப்படி வெட்டுவான், எப்படி குளிப்பான், இப்படி எல்லாம் கேட்க கூடாது. கடல் டாடி 12 வருஷமா கடலுக்குள்ள குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு. அவரை கண்டுபிடிக்க ஒருத்தர் 12 வருஷமா ஆள் சேர்த்து இருக்கான். இதுதான் கண்டென்ட். தேவரா கொல்லணும்னு மலை மேல சில பசங்களை தத்தெடுத்து பயம்னு என்னன்னே தெரியாத போர் வீரரையே உருவாக்கி வச்சிருந்தா பைரா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. சரி, இந்த 12 வருஷத்துல வேற என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குன்னு கேட்டா, தேவராக்கு ஒரு புள்ள இருக்காப்ல, அவரு பேரு வரா, அப்பா பேரு தேவரா. இப்ப அதுல தேய கட் பண்ணுங்களேன், வரா, அதுதான் புள்ள பேரு. அவர் இந்த 12 வருஷத்துல வளர்ந்து பெரிய ஆளாகிறாப்ல. ஆனா அவரு தேவரா மாதிரி தைரியசாலி இல்லைங்கோ. அவர் ஒரு தொடநடுங்கி சண்டனாலே 10 அடி தூரம் தள்ளி போற ஒரு பச்சை குழந்தை. ஆனா தன்னை ஒரு தைரியசாலின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளம் வாலிபன். அவரோட தைரியம் எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னா, செத்து போன சுறா ஒன்ன கரைக்கு தூக்கின்னு வந்து அதை தான் கொன்னேன்னு கணக்கு காட்டுவாப்ல. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ ஒரு கரையில செத்து கிடந்த சுறா மீனை பிடிச்சு என் படகுல கட்டி இழுத்துட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க, சுறாவை கட்டி கரைக்கு இழுத்துட்டு வராரு. ஆனா கட்டி இழுத்துட்டு வர கயிறு ஏதோ காத்தடிச்ச பலூனை இழுத்துட்டு வரா மாதிரியே போயிட்டு வருது. சிரிக்க கூடாது, அது டீடைலிங் ஐயா. அவன் தன்னை எவ்வளவு ஒரு கோலையாக உணர்கிறான் அப்படின்றது டீடைல்டா காட்டுறாங்க, அவ்வளவுதான். உங்களால சுறாக்கு உண்டான மரியாதை போச்சுடாடே. சரி, இவர் ஒரு தைரியசாலி இல்லன்றது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுமானா? என்னடா இப்படி இருக்கா? அப்பனுக்கு தப்பி பிறந்தவன்டா இவன். தேவரா வயித்துல ஒரு வீரம் பிறந்திருக்கணும், இப்படி ஒரு கோலை பிறந்திருக்கு. ரீவைண்ட் பண்ணு. இன்னும் நான் கண்டது எதுவும் கனவா? என்னடா இப்படி இருக்கா? அப்பனுக்கு தப்பி பிறந்தவன்டா இவன். தேவரா வயித்துல ஒரு வீரம் பிறந்திருக்கணும். கடல் டாடி, இப்படி நீங்க புள்ள தாச்சியா இருந்து ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டு கடலை காப்பாத்த கடலுக்கு போயிருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது ஐயோ என் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. சரி, இந்த 12 வருஷத்துக்கு பிறகாவது தேவராவை பிடிக்க கடலுக்கு போனாங்களானா? இல்ல, தேவராவோட அம்மா இருப்பாங்க. சரி, அவங்க செத்து போயிட்டா தேவரா ஊருக்குள்ள வருவான் தானே அப்படின்னு காத்திருப்பாங்க. ஐயோ, நீ 12 வருஷமா சேர்த்தவங்க எல்லாம் போதாதாடா, இன்னும் அவன் ஊருக்குள்ள வருவான்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சிச்சுவேஷன் என்ன நான் சொல்றேன் கேளுங்களேன். கடலுக்கு போனா தேவரா கொன்னுருவான்னு பைரா ஊருக்குள்ளே உட்காந்துருக்கான். ஊருக்கு போனா பைரா கொன்னுருவான்னு தேவரா கடலுக்குள்ளே உட்காந்துருக்கான். இப்படியே 12 வருஷமா யாரு கூட கண்ணாமூச்சி ஆடுறீங்கன்னு தாண்டா தெரியல. சரி, ஃபைனலா தேவரா ஊருக்குள்ள வந்தானா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அந்த தேவராவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. சரி, இப்போ தேவரா ஊருக்குள்ள வருவான் அப்படின்னு வில்லனுங்க எல்லாம் வீட்டை சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. ஆக்சுவலி அவனுங்க எல்லாம் தான் வீட்டுக்குள்ளே வர முடியும்னு வைங்களேன். ஆனா கடல் டாடி வாராப்ல 12+ வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட எக்ஸிஸ்டிங்ஸை காட்டுறதுக்காக வாராரு. சரி, வெளியே உட்கார்ந்திருந்த அந்த வில்லனுங்க எல்லாம் தாண்டி எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அதெல்லாம் கேட்க கூடாது. எப்படி 12 வருஷமா ஒருத்தன் கடலுக்குள்ளே உட்கார்ந்திருந்தான்றத நம்பிட்டு இருந்தீங்களோ அத போல இதையும் நம்பணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. வில்லனுங்கெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள போன பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏய், தேவரா வீட்டுக்குள்ள போயிட்டான்டானு. சோ பைரா கத்துறான், டேய் அவனை புடிங்கடா அப்படின்னு. அப்ப நம்மால மட்டும் நான் சும்மா நினைச்சீங்களா? மாசா ஒரு டர்னிங்க போட்டு வேட்டிய மடிச்சு கட்டிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. 12 வருஷமா ஓபி அடிக்கிற வில்லன், 12 பேரை பார்த்தாலே பயந்து ஓடுற ஹீரோ. இதெல்லாம் ஒரு படம். நீங்க கண்ணாமூச்சி ஆடுறத நாங்க ஏண்டா பார்க்கணும்? பல நாட்களுக்கு பின் திடீரென்று வரா தனக்குள் இருக்கும் சூப்பர் பவரையும் உணர்கிறார். தேவரா ரத்தமாச்சோ சும்மாவா? அந்த ஆயுதத்தை எடுக்கிற போட்டி இருக்குதுல, அதுல 4 ஊர்ல இருந்து வந்த எல்லாரையும் அடிச்சு சாத்திடுறான். ஆனா எப்படி அடிச்சான்றது அவனுக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம தன்னோட தங்கச்சி கிட்ட வம்பிழுத்த பைராவோட ஆளையும் அடிச்சு போட்டுறான். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. போ மச்சான், போய் மாசு காட்டுறான் போடா. அப்ப இனி படம் களை கட்ட போகுது. எங்க போயிருக்கான் வர? பைரா கிட்ட அடிச்சதுக்கு சாரி கேட்க போயிருக்கான். ஒரு வேகத்துல அடிச்சு புட்டேங்க, சாரி பைரா அப்படின்னு சாரி கேட்க போன வராவ பைரா சொல்றான், நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, போய் கடலுக்குள்ள நில்லு. இந்த வாரம் என் பசங்க எல்லாம் கடல்ல சரக்க போறாங்க, நீயும் அவங்க கூட போய் உங்க அப்பா தேவராவை நீ தான் கொண்டு இங்க இழுத்துட்டு வரணும், அப்பதான் நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். தேவராவை பிடிக்க ஏண்டா இத்தனை பேர், நீங்களாம் ஒன்னா போனாலே அவன் ஓடிடுவான்டா, இதுக்கு ஏண்டா இவ்வளவு பில்டப்? சரின்னு கடலுக்கு வராவ அனுப்பிடுறாங்க. வராவோட அம்மா அதாங்க நம்ம தேவராவோட பொண்டாட்டி பதறாங்க, ஐயோ ஐயோ வராவை ஏன் கடலுக்கு அனுப்புறீங்க? என் புருஷன் பையனு கூட
பார்க்க மாட்டாரு. புள்ளையா இருந்தாலும் பாவமே பார்க்காம கொன்னுருவாரு. அவனை ஏன் அனுப்புனீங்கன்னு நம்ம பிரகாஷ்ராஜ் தாத்தா கிட்ட கேக்குறாங்க. ஆனா பிரகாஷ்ராஜ் தாத்தா அப்போதான் சொல்றாரு, உன் புருஷன் அப்பவே செத்து போயிட்டாமா, இவ்வளவு நாளா தேவரான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிறது உன் புள்ள வராதான்னு. அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அதுவும் பார்த்தோம். அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி பார்த்தா இத்தனை வருஷமா பயமுறுத்திட்டு இருந்தது டேய் மனசாட்சி இல்லாதவங்கள நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் நினைச்சேன்டா, அந்த ஊருக்குள்ள கிளவிய பக்கம் வந்து பின்னங்கால் பெடலில படுறதுக்கு ஒரு தேவரா ஓடுனானே, அவன் வேணா இந்த மகன் கேரக்டரா இருக்கலாம். ஏதோ இந்த கிளவி கவலைப்பட்டுருமேனு அப்பா வேஷத்துல வந்திருப்பான், அதுதான் வில்லனுங்க துரத்தணும்னு கூட ஓடனான்னு நினைச்சேன். ஆனா அந்த அப்பாவே நீ தான் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கலடா. டே அவருக்கு 2 முகம் இருக்கு. சரக்கு போட்டா அதே காலையில விடிஞ்சு பார்த்தா சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து. சரி, இவ்வளவு நாளா நடிச்சது வராவா இருக்கட்டும், வரா குட்டி குஞ்சானா இருந்தப்போ கடலுக்கு போனவங்க எல்லாம் செத்து திரும்ப வந்தாங்கல்ல, அப்ப அது யாரு பண்ணது? அது சரி, எங்க அவன் பாவா? இங்க பாருங்களேன், எப்பவோ செத்து போன தேவராக்கு பயந்து 12 வருஷமா ஒருத்தன் ஆள் செத்துன்னு இருக்கான். தி ரியல் ஜோக்கர்ஸே நீங்க தாண்டா. சரி, இந்த கடலுக்கு போன வரா, சாரி தேவரா இங்கிற வரா என்ன ஆனா இந்த கடல் டாடி ஆக்வாமேனாக மாறிய தருணம் கடல்ல ஓரமா போயின்னு இருந்த சுறாவை இழுத்து அந்த சுறாலையே எல்லாரையும் கத்தம் கத்தம் செய்யறாப்ல. மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ் டாடி ஏய் நில்லு ஏய் அம்மா. யாரா நீங்களாம்? சுறாவை ஏதோ புல்லட் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு திரியுறீங்க. இன்னுமாடா இதெல்லாம் தெலுங்குல பாத்துன்னு இருக்கீங்க? கடவுளே. அண்ணன் எல்லாரையுமே கடல்லையே வதம் செய்து கரைக்கு இழுத்துட்டு வராப்ல. இனி தேவரா யூனிவர்ஸ்னாலே அப்படித்தான், கண்டெய்னர் முட்டி சைஸுக்கு இருக்கும். சுறாவை எழுத்துன்னு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படகு எழுத்துன்னு வந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படிதான். இனி அப்படிதாங்க. சரி, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம்ல, தேவரா செத்து போயிட்டான், சரி அவனை கொன்னது யாருன்னு? அதை ஏங்க கேக்குறீங்க? கடல் டாடி தேவராவை கொன்னதே இந்த வராதாங்க. தேவராவை கொல்ற அளவுக்கு பலசாலி யாரு? தேவராவை குத்துற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஆமா, இவர் கட்டப்பா, அவர் பாகுபலி. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாருன்னு பார்ட் 2 விடுறாங்களாம். போங்கடா டே, 12 வருஷமா ஒருத்தன் கடலுக்கு போனதை நம்பிட்டு இருக்க நீ ஒரு கேன, செத்து போனவனை கொல்றதுக்கு 12 வருஷமா ஆள் சேர்த்துட்டு இருக்க நீ ஒரு ஆளு. நீங்க 2 பேரும் கண்ணாமூச்சி ஆடுறத 3 மணி நேரமா பாத்துட்டு இருக்க நாங்க ஒரு ஜோக்கர் புண். இதுல பாகம் 2 வேற. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமாங்க? ஆரம்பத்துல இருந்து இந்த கதையெல்லாம் பிரகாஷ்ராஜ் அங்கில் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவன் ஒரு 10 நிமிஷமா தான் தெரியும், யாருன்னே தெரியாதுங்க. அப்பாவி பிச்சைக்காரன் மாதிரி போயிட்டு இருந்தவனை புடிச்சு லாக் பண்ணி பல வருஷ கதையை சொல்லிட்டு இருக்கீங்களே, யாரா நீங்களா? தேவரா கதையை கேட்டு என்னடா பண்ண போறான்? அத கூட விடுங்க, ஊருக்கே தெரியாத ஒரு ரகசியம். அதாவது தேவராவை கொன்னதான் அவன் புள்ளதான்றது வரைக்குமே 10 நிமிஷம் பறக்கத்துக்காக பல வருட ரகசியத்தை அவங்கிட்ட சொன்னா பாத்தியா? யூ ஆர் கிரேட் பிரகாஷ்ராஜ் அங்கில், யூ ஆர் கிரேட். என்ன KGF 2 பார்த்துட்டு தானே வாய்ஸ் ஓவர் பண்ண கூப்பிட்டாங்க? இருக்கட்டும். சரி, அந்த போலீஸ்காரன் தேடி வந்து அவனை பிடிச்சானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவன் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு தேவராவோட கதையை கேட்டுன்னு இருக்கான். யாரா நீங்களா? ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களா? ஆக்சுவலி இந்த மொத்த படத்திலேயே படத்துக்கு சம்பந்தம் இல்லாம போயின்னு இருக்குது அனியோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான். அதுவும் இல்லன்னு வைங்களேன், இதெல்லாம் ஓட்டி பாக்குறதுக்கு கூட ஒருத்தர் இல்லடா. ஆக்சுவலி அனியுமே கூட இந்த படத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல தாங்க டீல் பண்ணிருப்பாப்ல. அந்த பிஜிஎம் மேட்டர் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவராக்கு போட்ட மியூசிக்கே அவனோட மகன் வராக்கு அந்த தேயை மட்டும் கட் பண்ணிட்டு அதே பிஜிஎம் போட்டுருப்பாப்ல. அதாவது அனி பாத்துருப்பாப்ல, மொத்த படத்தையும் பாத்துருப்பாப்ல, தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படியும் ரிலீஸ்க்கு பின்னாடி போட்டு அடிக்க தான் போறாங்க. எதுக்கு நம்ம மியூசிக்க சும்மா வேஸ்ட் பண்ணணும்னு லியோல போட்ட மிச்ச மீதியையும் தேவராவோட ஃபர்ஸ்ட் லுக்குக்கு போட்ட மிச்ச மீதியையும் வச்சு மொத்த படத்தையும் முடிச்சு விட்டாப்ல. யூ ஆர் கிரேட் தலைவா, யூ ஆர் கிரேட், ஆல்வேஸ் யூ ஆர் கிரேட். பட் இருந்தாலும் அந்த ட்விட்டர்ல ரிலீஸ்க்கு முன்னாடி பட்டாசு நெருப்பெல்லாம் போட்டு ஒரு ட்வீட் போட்டியா, அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். போங்கடா டே போங்க, இந்த படத்தை பாக்குறதுக்கு 4 வாட்டி கங்குவா 2 வாட்டி புஷ்பா பாத்துட்டு போயிருவேண்டா. சோ நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் கீழே பாருங்களேன், நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது, போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்டே இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.